ஒன்ஸ் நம்ம கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி ஆன உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாகவும் இருக்கிறதாங்க. தொடர்ந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் என் ஒய்ஃபும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கோம். நாங்கள் லைஃப்பில் இவ்வளோ ஃப்ளவர்ஸை ஒரே இடத்துல பார்த்ததே கிடையாது. எந்த சைடு பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஃபுல் ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளவரையும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த ஃப்ளவர் ஷோவுக்கு இவ்வளோ க்ரௌடு வருதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்களோட நிறைய ஸ்டாச்சுங்கெல்லாம் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டாச்சுவெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த காலத்து ஹிஸ்ட்ரியும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஃப்ளவர் ஷோவை பார்க்க வந்திருந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் க்ரௌடை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது புதுசாக ஏதாவது கண்ணில் பட்டுட்டே இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சும்மா விடுவோமா, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே பழைய டெம்பிள், இன்ஸ்கிரிப்ஷன், ஸ்டாச்சூஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வெரைட்டிஸ்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. குறிப்பாக இந்த ரோசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அழகாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யாரும் டச் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் சும்மா இருப்போமா, அங்கே பார்த்தவங்க ஏதோ தொங்கிட்டு இருக்கு, அதை பார்த்து ரியாக்ஷன் கூட அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் ஒய்ஃபும் அதை பார்த்த உடனே அங்கே போயிட்டு அதை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. உடனே பக்கத்தில் இருந்த பையன் வந்து அதை டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்ட உடனே என் ஒய்ஃப் வந்து ரொம்பவே பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. அந்த மூமெண்ட் மட்டும் செம ஃபன்னியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் பார்த்தோம். ஃப்ளவர்ஸ் மேலே யாரோ ஒரு கட்சி போட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்த என் ஒய்ஃபு, பார்த்தியா எங்கேயும் நம்ம ஆளுங்க தான் சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மட்டும் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸும் ஹிஸ்ட்ரியும் இந்த ஹோல் செட்டப்பும் பார்க்கவே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த கிளாஸ் ஹவுஸை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும், இந்த ஃப்ளவர் ஷோவுக்கு இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இந்த கிளாஸ் ஹவுஸில் தான் முக்கியமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே பிளான்ட்ஸ் ஃப்ளவர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரோசஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு செகண்ட் அப்படியே நின்றுட்டோம். இந்த ரோசஸோடைய கலர், சைஸ், அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவ்வளவு வருஷமாக இந்த இடம் பல தலைமுறைகளை தாண்டி பெங்களூர் நகரத்தோட வளர்ச்சியையும் பார்த்துட்ருக்கு. அதனால தான் இந்த லால்பாக்குள்ளே நடக்கும்போது ஃப்ளவர்ஸை மட்டும் பார்க்காம இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியையும் சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இந்த பொட்டானிக்கல் கார்டனோட ஃப்ளவர் ஷோ வந்து எந்தெந்த டேட்டில் நடக்கும்னா ஆகஸ்ட் 6 இருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் நடக்கும். இந்த வருஷத்தோட தீம் என்னென்னா த க்ளோரி ஆஃப் த கங்கா எம்பையர். த வெஸ்டர்ன் கங்கா எம்பையரை மையமாக வச்சு தான் இந்த வருஷம் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டும் ஹிஸ்ட்ரிக்கல் டிஸ்பிளேவும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனில் வந்து மெயின் அட்ராக்ஷனே இந்த கிளாஸஸ் மட்டும்தான். இந்த ஃப்ளவர் ஷோவோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 இருந்து ஈவினிங் 7 வரைக்கும். இந்த ஃப்ளவர் ஷோவோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வீக் டேயில் வந்து 80 ரூபீஸ்லையும் வீக்கெண்டில் வந்து 100 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் சில்ட்ரன்ஸ் வந்து 6 to 12 இயர்ஸுக்கு வந்து வீக் டேயில் 30 ரூபீஸும் வீக்கெண்டில் வந்து 30 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. பெங்களூரில் இருக்கிற இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக 220வது ஃப்ளவர் ஷோ வந்து நடக்குது. இந்த கிளாஸ் ஹவுஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததும் இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலிபேண்ட் செட்டப்பு, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கவே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அதோடு நாங்கள் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம்.